ஒட்டுமொத்த மக்கள் மனதையும் பாதிக்கும். அந்த வகையில் தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி 3வது இடத்தை பிடித்த அந்த திரைப்படம் ஆலம் நாட். அந்த குழுவினர்கள், இது ஒரு இயக்குனர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கஷ்டம். இந்த திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கும் மீடியாவில் இருக்கவங்களுக்கு மட்டுமே அதோடைய வாழ்க்கை புரியும். பொதுமக்களுக்கு புரிவதை விட எங்களை கண்கலங்க வைத்த ஆலம் நாட் திரைப்படம். இந்த பரிசினை திரு பாக்யராஜ் அவர்களும் திரு அரவிந்த்ராஜ் அவர்களும் இணைந்து வழங்குவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 படமுமே வந்து இதில் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ வழக்கமாக நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டிராஃபி தான் வாங்கி வந்தோம். ஆனால் விரைவில் அந்த இன்னொரு டிராஃபி கொடுக்கப்படும். ஸோ அந்த 2 படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரே சீன். அது வந்து ஒரு பெஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீனை முழுசாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வடசென்னை படத்தில் வந்த ராஜன் கேரக்டருடைய சின்ன வயசு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பெரிய உணர்வை கிளப்பிய கடல் கொண்டான் திரைப்படத்திற்கும் மற்றும் LLR திரைப்படத்திற்கும் அந்த 2ஆம் பரிசு அப்படிங்கிறது ஷேர் ஆகுது. LLR திரைப்படத்தின் குழுவினர் 1 லட்சம் ரூபாய் மதிப்பான அந்த பரிசு. இந்த பரிசை வெல்லப்போவது இந்த 48 படங்களில் ஒரு 10 படம் ஃபைனலுக்கு வந்து அதில் பல படங்களுக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கொடுத்துருந்தாலும், டயலாக் கொடுத்துருந்தாலும், டைரக்ஷன் வைஸ் ஒரு ஃபுல் ஃபிலிமாக இந்த படத்தை பார்த்தப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறத எல்லாரும் ஒப்புக்கொண்டு இதுதான் அந்த முதல் படம் அப்படின்னு சொன்னாங்க. கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் நாங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறோம், அந்த முதல் படத்தை நாங்கள் தயாரிக்கிறோம், அந்த வின்னர்ஸ்க்கான முதல் படம் வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த திரைப்படம் மீண்டும் மழை. ஸோ இதற்காக நம்ம இயக்குனர் பாக்யராஜ் சார், அரவிந்த்ராஜ் சார், மணிகண்டன், கெம்ப்ரியோ பிக்சர்ஸ், பாண்டிராஜ் சார் எல்லாரும் இணைந்து அந்த பரிசினை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த அற்புதமான வாய்ப்பு மற்றும் ராகவ் மிர்தாத், பக்ஸ் எல்லாரும் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த முதல் பரிசு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா முதல்ல என்னை கூப்பிட்டுருக்கணும் நீங்க. இல்லை, அது வந்து எப்படின்னா ஒன்று பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோன்னா ஆண்கள் வந்து சொல்லணுங்கிறதுக்காக. அதாவது எப்படி பேசினாலும் ஆதவன் வந்து பதில் சொல்லிட முடியும். அதனால நான் வந்து கடுமையாக விவாதித்தேன். ஒவ்வொரு அரங்குலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இப்படி முழுக்க முழுக்க ஆண்களே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பதிலாக அவங்க உடனே என்னை வரவழைச்சிருக்காங்க இங்கே. அப்படி தான் இதை சொல்லணும். முதன்மையான இயக்குனர்கள், முதன்மையான தயாரிப்பாளர்கள், முதன்மையான படைப்பாளிகள் இருக்கும் இந்த மாலை அரங்கத்தில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு பெரிய நோக்கமும் பின்னணியும் இருக்கிறது. அதை நான் சுருக்கமாக முடித்து கொள்கிறேன். இங்கே வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு பெண் தொழில்நுட்ப கலைஞரை பயன்படுத்தினாருங்கிறது இந்த இடத்துல ஒரு தகவலாகவும் அது ஒரு இயக்கத்திற்கான ஒரு தொடக்கமான விஷயமாகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். திரைத்துறையில் வந்து பெண்கள் நீக்கமற எப்பொழுதும் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் முன்னணியில் அவர்களுக்கான இருக்கைகள், பாராட்டுகள், போற்றுதல்களை, உரிமைகளை கொடுக்கறதுல பெரிய ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது, தடுப்பு இருந்துகிட்டே இருக்குது, தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா திரைத்துறையில் எனக்கு தெரிந்து நடிகைகளாக மட்டும் இல்லை காஸ்டியூமர்ஸாக மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையும் அவர்களினுடைய ஆற்றல் போற்றும் வகையில் பெரிய அளவில் இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து நான் தனியாக ஆர்கியூ பண்ணி வெல்லக்கூடிய விஷயமெல்லாம் இல்லை, எல்லாரும் அறிந்த விஷயந்தான். நான் ஒன்றும் சொல்லி அது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ப்ராக்டிஸில் வரணும். ஒரு எல்லா இடங்கள்லையும் பெண்கள் முன்னணியில் இருக்கிறது வெறும் இந்த மாதிரி மைக் பேச்சா மட்டும் இல்லாமல் ஆதவன் எல்லா இடங்கள்லையும் முன்னுரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இதே மேடையில் நான் பல நேரம் பார்த்துருக்கேன்.
இப்படி முழுக்க பல இருக்கைகளில் எல்லாரும் ஆண்களே அமர்ந்திருக்க, பெண்களும் வரவே மாட்டாங்க பார்வையாளர்களா. அவ்வளோ படைப்பாளிகள், அருமையான படைப்பாளிகள் பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எப்பயாவது அழைத்து இந்த மாலை நிகழ்ச்சிகளில் அவங்கள கலந்து கொள்ள வைப்பது நமக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, சமுதாய மாற்றத்திற்கான ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஏற்கனவே அவர்கள் அப்படி இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர்கள் பின்னணியில் இருக்கிற பாலா சுவாமிநாதன், கால்ட்வெல் மற்றும் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் இவர்களை எல்லாம் நான் ஆண்டு கணக்கில் அறிவேன். தமிழ் தண்ணி வேணும். தமிழ் உணர்வாளர்களாக, தமிழ் கொள்கையாளர்களாக, தமிழர் நெறிகளுக்காக அயராது உழைத்து கொண்டே இருப்பவர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலிருந்து அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கும் இவர்களை நான் நன்கு அறிவேன். இந்த வாய்ப்பை, இந்த மேடையை, இந்த அரங்கத்தை நான் தற்பொழுது முடித்திருக்கிற ஒரு படத்தை அறிமுகம் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ள உங்களிடம் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படத்தை இயக்கியிருப்பவர் பாலா சுவாமிநாதன், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவராக இருந்தவர். வஞ்சி, படத்தின் பெயர் வஞ்சி. குண்டலகேசியின் கதையை நான் இந்த 7ஆம் நூற்றாண்டில் அந்த கதையை முன்வைத்து படமாக இயக்கியிருக்கிறேன். இதில் தமிழ் மற்றும் தமிழர் புலம்பெயர் ஆய்வு நிறுவனமும் தயாரிப்பில் இணைந்திருக்கிறார்கள். சென்னையில் இயங்கும் பி மூவிஸ் ஆர் ஸ்ரீனிவாசனும் இந்த தயாரிப்பில் இயங்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால், இன்று நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆதிக்க சாதி மத பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக நாம் தமிழர் நெறிகளை, விழுமியங்களை முன்வைக்க வேண்டியதிருக்கிறது. அப்பொழுது எனக்கு இந்த கதையை படமாக்கும் யோசனை தோன்றியது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி எல்லிஸ் டங்கன் இயக்கிய அந்த படத்திற்கான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் 75 ஆண்டுகள் ஆயிற்று அந்த படம் அதற்கான ஒரு அஞ்சலி இந்த படம் என்று சொல்லலாம். பொதுவாக நாம் ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்களை தான் நம் வாழ்விற்கான விழுமியங்களை, மதிப்புகளை சொல்வதற்காக எடுத்துக்கொள்கிறோம். அதை மாற்றி தமிழர்கள் எப்படி 1000 ஆண்டுகளாக தம் நெறிமுறைகளை, விழுமியங்களை நம் வாழ்வில் ஊட்டியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு நான் இந்த படத்தை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடன் பணியாற்றுகிறேன். ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்காக கருணாமிர்த சாகரம் என்ற 3000 ஆண்டு தமிழ் இசை வரலாற்றை ஆவணப்படுத்தும் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இருந்திருக்கலாம். ஆப்ரஹாம் பண்டிதர் என்ற ஒரு இசை ஆய்வறிஞரினுடைய நூலை, கருணாமிர்த சாகரம் என்ற நூலை முன்வைத்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சித்த மருத்துவராகவும் இருக்கும் பட்சத்தில் தமிழர்களின் நற்கொடை என்று தமிழ் மருத்துவத்தையும் தமிழ் இசையையும் நாம் சொல்ல வேண்டும். அந்த தொடர்பில் எனக்கு 50 காப்பியங்கள் மீது ஈடுபாடு தோன்றியது. அந்த 50 காப்பியங்களில் தமிழிசை ஊறி திளைத்து கொண்டிருக்கும் சிலப்பதிகாரத்தை நான் வாசித்து அறிந்தேன். அப்படியாக நான் குண்டலகேசி பக்கம் திரும்பினேன். மிக எளிய கதாபாத்திரங்கள், குறைந்த அளவிலான கதாபாத்திரங்கள், குறைந்த அளவிலான நாட்களில் பதிவு செய்த படம். இந்த படத்தை எடிட்டர் லெனின் அவர்கள் தொகுத்தளித்திருக்கிறார். இந்த படத்தின் திரைக்கதையில் நானும் ஆர் ஸ்ரீனிவாசன் நண்பரும் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். இந்த படத்தை 7ஆம் நூற்றாண்டின் பல்லவர் கால கதையாக கொடுத்திருக்கிறோம். நண்பர்களே, செஞ்சி மாவட்டத்தில் இந்த படத்தை பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், செஞ்சி மாவட்டம் முழுவதும் எப்படி அந்த நிலக்காட்சி எவ்வளோ ஒரு அற்புதமான பரப்பாக இருக்கும் என்று நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த பகுதியின் தொல்லியல் சைட்ஸை சாதகமாக வைத்து இந்த கதையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது, சமீபத்தில் நிகழ்ந்த கீழடி அகழாய்வு என்பது தொல்லியல் துறையில் நம்மிடையே பெரிய எழுச்சியை, குறிப்பாக தமிழர்களிடம் பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதை நான் இந்த கதைக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறேன். ஏனென்றால்
தொல்லியல் ஆய்வுகள் தொல்லியல் ஆய்வுகள் எல்லாமே தமிழர்கள் எப்படி மத பாகுபாடு அற்று இருந்திருக்கிறார்கள், எப்படி சாதிய பாகுபாடு அற்று இருந்திருக்கிறார்கள், எப்படி காலமும் நிலமும் மட்டுமே அவர்களை வேறுபடுத்துவதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த படத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். குறிப்பாக உருப்பாணர் என்ற பழைய இசைக்கருவிகளை 3000 ஆண்டுக்கு முன்பான இசைக்கருவிகளை மீள் வடிவாக்கிய உருப்பாணர் என்ற அமைப்பை பயன்படுத்தி இசையை உருவாக்கியிருக்கிறேன். அதாவது 3000 ஆண்டு காலத்திற்கு முன்பான இசை எச்சங்களை தேடி பிடித்து, அதாவது இயன்ற வரைக்கும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும்படியான ஒரு படமாக ஆக்கியிருக்கிறோம். பாடல்கள் தேவாரம், காரைக்கால் அம்மையார் மற்றும் மணிமேகலை ஆகியவற்றில் வந்த பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறோம். தேவாரத்தில் கூட 7ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்த பன்முறையை, தமிழர் இசையில் இருந்த பன்முறையை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறோம். அவ்வாறாக இந்த படம் வந்து ஒரு எளிய படம்தான். ஆனால் இதற்கு பாலா சுவாமிநாதன் அவர்கள் பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறார். இந்த படத்தை விரைவில் இதே போல் ஒரு நிகழ்வில் நாம் திரையிட முடியும் என்ற அதற்கான வாய்ப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நம்புகிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பற்றி நிறைய பேர் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஜாஃபர் பனாகி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு. சென்ற ஆண்டு அவர் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து விருது வென்றார். இட் வாஸ் சச் அன் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற படத்துக்கு. இந்த மாதிரி பெரிய இயக்குனர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படியான பெரிய படங்களை இயக்கிய பின்பு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபில்ம் எடுத்துகிட்டு பெரிய முழுநீள கதைப்படங்களுக்கு அவங்க போகலை. உலக அளவில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, பெரிய படங்களை இயக்கியவர்கள் தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த முக்கியமான விஷயங்களை ஷார்ட் ஃபில்மாக எடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஃபில்ம் எடுத்து முழுநீள படங்களை நோக்கி போகிறோம். அப்போ ஷார்ட் ஃபில்ம்ங்கிறது சமூகத்தில் எவ்வளவு முக்கியமான பணியை ஆற்றுகிறது என்பதை நாம் அறிவோம். 47 படங்கள் என்பது 47 படங்கள் தயாரித்து ஒரு போட்டியில் கலந்து கொள்வது, பார்வையாளர்களிடம் பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு சமூகத்தில் சாதாரண விடயமே இல்லை. அது வந்து ஒரு பெரிய எழுச்சியும் புரட்சியும் மிக்கது என்று நான் நம்புகிறேன். அப்படியான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்த திரைக்குறள் அமைப்பிற்கும் நண்பர்கள் ரகு மற்றும் மாதவன் அவர்களுக்கும், பாலா சுவாமிநாதன் மற்றும் பின்னணியில் இயங்கும் இவர்கள் பெரும்பாலும் வந்து தங்களுடைய முன்னணிக்கு வந்து தங்கள் முகத்தை எல்லாம் பதிவு செய்து கொள்வதில்லை. ஆனால் நண்பர்களே, பெரிய அளவில் தமிழ் இயக்குனர்கள் உருவாக்க வேண்டும், தமிழ் கதைப்படங்கள் உருவாக்க வேண்டும். இன்று உலகெங்கிலும் தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து பெரிய அளவில், பொருளாதார அளவில், கலைத்துறையில் எல்லாவற்றிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இம்மாதிரியான படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற எழுச்சியோடு தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாது இப்படியான ஒரு மேடையை, பிளாட்ஃபார்மை, இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கும்பட விழாவை இலக்கிய விழாவாக மாற்றி நம் அனைவரிடையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வத்தை தூண்டிய குட்டி ரேவதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இயக்குனர் சுகுமார் அழகர் சாமி அவர்கள். இங்கே நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் பார்த்துட்டு உங்களது ரிஜெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் அவ்வளவுதான், உங்களால் அது முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அதனால் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கட்டிய கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பேச்சு போட்டியில் நான் ரொம்ப சேட்டத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனை மேடையில் ஏற்றி விடுவோன்னு சொல்லி எங்கள் ஆனந்த டீச்சரு பேச்சு போட்டியில் ஏற்றி விட்டாங்க. ஃபஸ்ட்டு மேடையிலே எனக்கு பயங்கர அசிங்கம். 2 வரி தான் பேசினேன், 2 வரியில். அதுக்கப்புறம் மறந்து போச்சு. டோட்டலாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதி மட்டும் வருது, பாரதிக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, நாக்கு சொல்லலுது. அந்த மாதிரி பல மேடைகள் தோற்று தான் இன்றைக்கி இந்த மாதிரியான மேடைகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு தோல்வி கிடையாது, இது வந்து முடிவு கிடையாது. இதுதான் 3 பேர் தான் அப்படிங்கிறதோ 4 பேர் தான் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் இதை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய மேடைகள், நிறைய விஷயங்கள் நல்ல காத்திருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதில் கலந்துக்கிட்ட 47 + 1 ஆதவன் 48க்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு படங்களையும் பார்க்கும்போது இல்லை, அந்த ஓட்டி பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து இந்த ரூமில் உட்காந்து மணிகண்டன்ட்ட மாட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த லாஸ்ட் 2 படத்தை பார்க்கும்போது அவ்வளோ சிரமப்பட்டு பார்த்துருக்காரு அவர். உண்மையிலே நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இங்கே இந்த இயக்குனர்கள் எல்லாருமே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு
நமக்காக இந்த படங்கள்லாம் பார்த்து இந்த ஸ்க்ரீன் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விருது அது. அதுவே மிகப்பெரிய விருது, அதுவே மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வாய்ப்பே நிறைய பேருக்கு இங்கே கிடைக்கல. ஸோ அந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த 47 இயக்குனர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய எங்களுக்கு உதவி செய்த 47 இயக்குனர்களுக்கும். அடுத்தபடியாக இந்த மேடைக்கு அழைப்பது எனது இனிய நண்பர் கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம். அப்படி சந்தித்து அங்கேருந்து பழக்கமாகி எனக்கு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறந்த ஒரு ரைட்டர், நல்ல ஒரு இயக்குனர், இப்போ தான் நடிகர். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போவும் சொல்கிறேன், அந்த ஒரு நாங்கள் 2 பேரும் வேலூருக்கு ஒரு நிகழ்ச்சி பயணம் செஞ்சோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பூந்தமல்லியிலேருந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே ஒரு கதையை பேசிக்கிட்டே போனோம். அப்போ அந்த கதையை வந்து அவர் என்கிட்ட சொல்லும்போது நடிச்சு காமிப்பாப்புல, இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி, இந்த டைலாக் இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காமிப்பாப்புல. அப்படி நடித்து காமிச்சு அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த படத்தை வந்து டைரக்டும் பண்ணார். அந்த படம் தான் நிறைய எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற படம். டெல்லி கணேஷ் அவர்கள் அந்த படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரம் பண்ணார். அதில் இவரே வந்து ஒரு கீ ரோல் ஆஃப் ஹீரோ கேரக்டர் பண்ணார். எனக்கு வந்து டெல்லி கணேஷோடைய பையன் கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ நான் அந்த படத்தில் நடிக்கும்போது ஆக்சுவலாக டெல்லி கணேசன் வந்து என்னை கேட்பார், வந்தான் அந்த டைலாக் சொல்லிட்டான்டா, அப்புறம் ஏதோ எப்படியோ நடிக்கணுங்கிறான் அப்படின்னாரு. இல்லை சார், அவரே நடிச்சு காமிப்பார் பாருங்க, டெல்லி கணேஷ் மாதிரியே நடிச்சு காமிப்பாப்புல. நடிச்சு காமிச்சோன்னு அவர் வந்து அவர் யோசிப்பார், என்னை விட என்ன மாதிரியே நீ நல்லா நடிக்கிற அப்படின்வார். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து அவ்வளவு அழகாக படமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனராக தான் எனக்கு தெரியும் மணிகண்டன் அவர்களை. மணிகண்டன் வந்து அப்படியே காலப்போக்கில் வசனகர்த்தாவாகி அப்புறம் நடிகன் ஆனோன்னே நடிகன் ஆகிட்டார் அப்படின்னப்ப இப்போ வரைக்கும் மணிகிட்ட நான் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் வந்து எப்போ இயக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான திரைக்கலைஞர், நல்ல யதார்த்தமான ஒரு மனிதர், அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் இருக்காப்புல. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சமீபத்தில் அவரை முதல்ல இந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்காக நான் அவருடைய ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஃபீஸ் வரேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வேலை இங்கே முடிச்சுட்டு நான் வள்ளூர் கோட்டை வரைக்கும் போனால் எனக்கு வேலை இருக்குண்ணே அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போனா அப்படியே கார்லேயே பேசிட்டு போயிடலாமா அப்படின்னு நான் பழைய ஞாபகத்தில் கேட்ட மாதிரி கேட்டேன். ஐயோ, அவர்கிட்ட இப்போ கார் இருக்குமே, பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தால் அந்த ரோட்டில் வந்து நான் என்கிட்ட காரில் நான் அப்படின்னாரு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் பார்த்த மணிகண்டன் அப்படியே இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிய நண்பர். அவர் வந்து எனக்கு இந்த விழாவிற்கு வரேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் கலைமாமணி விருது பெற்ற ஒரு அற்புதமான கலைஞர் திரு மணிகண்டன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும், பத்திரிகை சார்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும், நீங்கள் வந்திருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே என்னோட முதல்ல வணக்கம். ஃபேக்சுவல் எரர் இல்லாமல் இருக்கணுன்றதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அண்ணன் என்கிட்ட கார் இருக்குண்ணா, அன்னைக்கு வந்து ரிப்பேரு. சரிண்ணா, நான் ரேப்பிடோ போகலான்னு நின்றுண்ணா, சரி அண்ணா வந்தாரு சொல்லிட்டு எனக்கு ஓசியில் கட்சின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நன்றிண்ணே. அன்னைக்கு இல்லைப்பா, ரேப்பிடோ போட முடிஞ்சாலும் எனக்காக காத்திருக்கேன்னு கையில் அந்த தெருவில் நின்று இப்படி கை காமிச்சோன்னே அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது. அதைத்தான் சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, அவர்கிட்ட கார் இருக்குங்க, நல்ல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று. அந்த கார் இப்போ ரிப்பேரில் நல்லா தான் ஓடிட்டு, அந்த காரை தான் எனக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொன்னேன், ரொம்ப அமெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெளியில் ஒரு பைட் கொடுக்கும்போது கூட சொன்னேன். அப்போ அமெச்சூருங்கிற வார்த்தை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆகிறதுக்கு அமெச்சூருங்கிறது எவ்வளோ ஆரம்பகட்ட ஒரு நிலைங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அமெச்சூருங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்தது தெரியுமா, எப்படி உருவாச்சு தெரியுமான்னு தெரியாது. அமார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையில இருந்து தான் வந்தது. அமார்னா என்ன அப்படின்னா வித் லவ் அப்படின்னு சொன்னார். அப்போது அமெச்சூருங்கிறவன் அவனுக்கு ஸ்கில் கிடையாது, அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது, அவங்ககிட்ட எக்ஸ்பர்டிஸ் கிடையாது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு செய்யணுங்கிற லவ் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான எக்கச்சக்க நான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டு மொக்கையாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் ஒரு இன்றைக்கி இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இவால்வ்டாக ஸ்டோரி டெல்லிங்லேருந்து மேக்கிங்லேருந்து அவ்வளோ ரிஃபைன்டான ஒர்க்ஸாக வருது. அது வந்து பயங்கர நம்பிக்கை கொடுக்குது. அண்ட் இன்றைக்கி இப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலை க்ரியேட் பண்ணி
க்யூரேட் பண்ணதுக்காக ஆதவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக தெரியும். ஆமாண்ணா, 25 வருஷம். அப்பத்துலேருந்து ஆதவனை வந்து அவ்வளோ இப்போ என்னைய பற்றி சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுவான்ட்டு. அவர் வந்து முதல்ல மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா எப்படி பேசுகிறாரு, இப்படி மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பயங்கர பொறாமப்பட்ட மிமிக்ரி கலைஞர்கள் அவர் ஒருத்தர். அப்புறம் அவரை வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு நான் கேட்டபோது, அண்ணா இந்த மாதிரி சுத்தமாக என்கிட்ட 10 காசு கூட கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னால் பே பண்ண முடியாதுண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்போ அவர் வந்து சும்மா நடிக்க முடியாதுடா, 100 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 நாள் நடிச்சு கொடுத்தாரு. ஒரு 100 ரூபா மட்டும் வாங்கிட்டு பெரிய பேருதவியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், ஏகப்பட்ட நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், இதிலிருந்து ஒரு விஷனை கொண்டு வரதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை. அதனால லைக் ஜூரிஸ் வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறது அவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியும். ஸோ சின்ஸ் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தான், அது வந்து தரவரிசையில் என்னவா இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது வந்து யாரும் வந்து நீங்கள் இந்த படத்தை எடுத்தனாலேயே நீங்கள் வின்னர்ஸ் தான். அதனால் இந்த இந்த சூழலில் ஒரு சினிமா எடுக்கிறது, ஒரு முக்கியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம். அண்ட் அதே போல் இது வந்து ரொம்ப சரியான முறையில் இதை க்யூரேட் பண்ணப்பட்டு ஜூரிஸ் வந்து இவ்வளோ ஹானஸ்டான ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு இவங்க சுகுமார் சார்லேருந்து தானு சார்லேருந்து டைரெக்டாக D2H மாதிரி டைரக்ட் டு ஹோம் மாதிரி டைரெக்டாக அவங்கள நானே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு மேடையில் பிரகடனப்படுத்தினது அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. பெரிய திரையில் வந்து சாதிக்க போகிற எதிரில் வந்துட்டுருக்கிற டெக்னீஷியன்ஸு, நடிகர் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கூட படங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக அவங்களையும் ஜட்ஜாக அரவிந்தராஜ், பாண்டியராஜ் வச்சுருந்தாங்க. ஒரு சிறப்பான சேவையை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆதவன் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க அவர் கூட நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் குண்டலகேசின்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க, குட்டி ரேவதி அவர்கள், ரிலீஸ் ஆக போகுது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து 2 பெண்கள், அவங்க தான் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. புது கம்பெனி இல்லையா, உங்களுக்கும் வெற்றி பெற என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது அதிர்ஷ்டசாலிகள்னு சொன்னோம்னா ஆதவனால் இந்த இதில் போட்டி எடுத்துட்டாங்க, போட்டி போட்டாங்களே, இத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இவங்க தான் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா படாத பாடுபட்டு லோ நுழைஞ்சி ரோடாக சுற்றி சான்ஸுக்காக சுற்றின காலங்கள். ஆனால் இங்கே வந்து படம் ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு படம் ரிலீஸ் அப்போ இங்கே ஷார்ட் ஃபிலிம் அந்த கண்டெஸ்ட் இதுலேயே உடனே ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடச்சி ஃபஸ்ட்டு படம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் காஞ்சனா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரவேற்காடு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நல்லா வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். அது வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அரவிந்தன் இவர் ஆதவம் வந்து 5:30 மணிக்கு நான் வந்துடுறேன், கொஞ்சம் எர்லியராக விட்டுற முடியுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், எல்லாத்துக்கும் 6 மணி தான் சொல்லியிருக்கு, ஸ்க்ரீனிங் இருக்குது, அதனால் கஷ்டம் சார் அப்படின்னு. சரி 6 மணிக்கு வந்துட்டால் விட்டுருவேன்னா 6 மணிக்கு முடிஞ்சிடும், நீங்கள் கரெக்டாக 6 மணிக்கு வாங்க, 7 மணிக்கு விட்டுறேன் அப்படின்னாரு. அதனால் நான் புறப்படும் போது இந்த கல்லை அப்படின்னாங்க. இல்லைம்மா டைம் ஆகி போகும், எனக்கு கஷ்டம் அப்படின்னா அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதனால் 5 நிமிஷம் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம்மா, வேஸ்டான ஆகிட்டு போகுது, இல்லை யாராவது சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன்.
இங்கே வந்து 6-1, சரி பரவாயில்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இன்னும் ஒரு படமே போடல அப்படின்னாங்க. இது எப்போ போடுறது, இது எப்போ முடிகிறது, எப்படா ஆரம்பிக்கிறது? 7 மணிக்கெல்லாம் என்ன வந்து அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னாருன்னா 7:30 மணிக்கு தான் மேலேயே வந்தோம் ஸ்டேஜுக்கு. என்னென்னா ஜேரின்னு சொல்லி அந்த ஜேரி அவங்க பொண்ணு கல்யாணம்னு சொல்லி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னீங்க. அந்த கடைசியில் இருக்குது ஆர்கேங்கிறது, நீலாங்கரையில் அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். சரி 7ங்கிறது ஒரு 7:30க்கு முடிச்சாராவது போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நினச்சா 7:30க்கு தான் இங்கேயே ஆரம்பித்தா. அப்புறம் எப்படி என்ன வார்த்தை கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்க, வார்த்தை கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கணும். இந்த கிருஷ்ணா அர்ஜுனா யுத்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா கூட இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். கிருஷ்ணர் அவர் சக்கரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டாருன்னு சொன்னோம்னா அது யாரும் தடுக்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். விட்டால் அது கரெக்டாக போய் யாரை தாக்கணுமோ தாக்கிட்டு தான் திரும்பி வரும். ஒருத்தன் திடீர்னு வந்து அர்ஜுனங்கிட்ட வந்து காலில் விழுந்து ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு. அவன் என்ன விஷயம் இல்லை, நான் உயிர் போயிருப்போம், அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும், உடனே உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று அர்ஜுனை வார்த்தை கொடுத்துட்டான் உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு. யார் என்ன வரப்போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்தது சக்கரம் வந்துட்டுருக்கு, கிருஷ்ணர் விட்ட சக்கரம். அர்ஜுனன் ஆடி போயிட்டாப்புல. ஏன்னா ஒரு விதத்தில் அவர் குருமார தானே, அவர் சக்கரம் வருது, இவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் வர்ற சக்கரத்தை டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டான். கிருஷ்ணர் விட்ட சக்கரம் ஸ்டாப் ஆனோடனே மொத்தமாக ஒரு ஆட்டம். கிருஷ்ணருக்கே ஒரு ஏன் சக்கரத்தை யாரா அப்படி தடுத்துட்டு முடியும், யாருனாலையும் முடியாது, அது எவன் தடுத்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அர்ஜுனன் இது ஏன் சக்கரம்னு தெரியுமில்ல, உனக்கு எல்லா வித்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஏன் சக்கரத்தையும் நீ எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் ஒரு மனுஷனுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், அதை காப்பாற்றணுமே. ஏண்டா நீ எவனோ ஒருத்தனுக்கு வந்து வார்த்தை கொடுப்பான், அவன் என்ன பண்ணா என்னென்ன தெரியாது, அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்காக வந்து ஏன் சக்கரத்தை நீ நிறுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வார்த்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுமில்ல, அதனால் நிறுத்த வேண்டி வந்துருச்சுன்னு வேற இப்போ சொல்லிட்டு இருக்கேன், தப்புன்னு கூட சொல்ல, நிறுத்த வேண்டி வந்துருச்சுன்னு. அப்போ கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி தான் தெரியுன்னா ஆமான்னா 2 பேர்த்துக்குள்ள சண்டை. நீ எப்படி நான் எப்படின்னு அவரோட அம்போட இவர் அம்போட எல்லா சாமி எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய உலகமே அழிகிற அளவுக்கு எல்லாம் இந்த ஃபைட்டு. அப்புறம் கடைசியில் வந்து நாரதர் வந்து உள்ளே போந்து ஒரு அழிச்சாட்டியமாக, அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல, அழிச்சாட்டியமாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி எப்படியோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி, இல்லை வார்த்தை கொடுத்தா அவன் பாரு எங்கே அளவு போக வேண்டி வந்துருச்சு பாருங்க, இங்கே வந்துட்டு நாரதர் தான். ஸோ படம் வந்து எல்லா படமும் அந்த 10 படத்தை வந்து சொன்ன மாதிரி எல்லோரும் பேசிட்டாங்க, எல்லாருமே சொன்னது தான். அதாவது திருப்பி அது எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் வந்து அதையே நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருந்தால் கூட சிலது சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா எனக்கு நம்பவே முடியல, அந்த காஞ்ச நாள் நடித்தது குழந்தை நடிச்சுக்கிட்டு இருந்தால் அது பார்த்தா பொண்ணு. இப்போ பார்க்கும்போது என்னடா படம் எடுத்து இவ்வளோ கேப் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. அதே மாதிரி அந்த பையன் இவர் தளபதி சின்ன தளபதினு சொன்னார், அவன் சின்ன குழந்த மாதிரி இருந்தான், அவனை பார்த்தா அவனும் வந்து படுத்து நான் ஹீரோ ரெடி அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்டேஜில் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த திருநெல்வேலி பாஷை பேசிட்டு நடித்தாங்களே மீண்டும் மலையில், அது நடிக்க வந்த மாதிரியே தெரியல எனக்கு. எங்கேயோ கடையில் வேலைக்கு இருக்கிற ஒரு பொண்ணை அப்படியே கூப்பிட்டு வந்து அதை பேசுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்த மாதிரியே பேசுது அப்படிங்கிற மாதிரி 1% கூட அது இம்மையோட கூட அது நடிப்பு அப்படிங்கிற மாதிரியே எப்படி இப்படி ஆளை உடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு. இதில் நிறைய பேர் நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே இவங்கெல்லாம் நடிக்க கூப்பிட்டு வந்த ஆளுங்கிற மாதிரி தெரியல.
அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒவ்வொரு படத்தை எடுத்தவங்களும் வந்து அதுக்கு தகுந்த ஆட்களை வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அந்த படத்தில் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இந்த ஷேடோ ஒரு படத்துக்கு கூட ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது ஒரிஜினல் ஃபில்மில் கூட அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டு அந்த எடிட்டிங் எல்லாம் ஃபில்மில் கூட ரொம்ப அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அது வருமோ ஒழிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய படங்கள் அழகாடி எல்லாமே ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்கன்னு. இதில் வந்து இந்த பரிசு கெடுக்காதவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க தான் நான் வந்து அவங்கள தான் பாராட்டணும். என்னென்னா நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. முயற்சியே பண்ணால் மட்டும் எங்கள் வாத்தியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். சின்ன வயசில் வாத்தியார் படிக்கும்போது, பாக்யராஜ் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நீ அட்டம்ப்டே பண்ணனா கன்ஃபார்ம்டு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஏதோ தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணி பார்த்துரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது அதே மாதிரி தான் தப்போ ரைட்டோ வந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு புறப்படும்போது கூட அந்த எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நீ நம்புமா, நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்லி என்னை அனுப்பிச்சி விடுமா. லைஃபுங்கிறது ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை நான் நினைக்கிற மாதிரி வாழ்ந்து பார்த்துறேன்னே. என்னை போய் இங்கே ஒரு ஷாப் பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, அங்கே போய் இங்கே போய் இந்த வேலை அந்த வேலைன்னெலாம் சொல்கிறாங்க, நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லைடா நீ நல்லா வருவ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புறப்பட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி வந்து ஒருத்தருக்குமே இல்லை. இன்றைக்கி சினிமாவுக்கு நோக்கி வர்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இல்லை. யார் வாசப்படிலையும் போய் நிற்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் கதை சொல்கிறேன்னு சொல்லி டைம் கேட்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. அப்படியே கொண்டு போய் ஒரு சின்ன பென் ட்ரைவில் கொண்டு போய் ஆஃபீஸில் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, ப்ரொடியூசர் டைரக்டர் யாருக்கு நேரம் கிடைக்கும்போது பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா, சரி என்ன கொடுத்துட்டு போயிருக்கான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன ஆகிருப்போகுது அப்படி சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. இப்போ அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பாருங்கள். அவர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது குட் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அம்மா வந்து ரோட்டு கடையில் இட்லி விற்று அவர் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அம்மாவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு பெரிய லெவலில் வந்து வேறு இங்கேயோ சீனா ஏதோ நிறையா ஊர்களில் வந்து கம்பெனியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே 3 விஷயம் பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா ஒரு பத்திரிகை நாளிதழ் ஒன்று நடத்துகிறாரு, மெட்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. அப்புறம் பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி, அது டிவி எல்லாமே கஷ்டமான வேலைகள். அப்புறம் அதோடு சொல்லி கடைசியில் சொன்னார் என்னென்னா, இந்த பாம்னு ஒரு படம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இத்தனை வேலைகளை பண்ணிக்கிட்டு பாம்னு ஒரு படம். அப்புறம் நான் சொன்னேன், அந்த பாம்பில் ஒன்றுமே வரல அப்படின்னா. அப்போது கண்டிப்பாக இனிமேல் சினிமா இருக்கிற ஐடியாவே இருக்காது அப்படின்னு. இல்லை செகண்ட் படம் உடனே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஸோ 2வது படத்தையும் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த வின்னருக்கு வந்து கண்டிப்பாக நான் படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சொன்னோம், நீங்களாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமா இன்றைக்கி அது ஓடல இது ஓடல அப்படி இப்படி இருக்காங்க. சினிமாவில் உண்டானது பேன் இண்டியா படம் எடுக்கிறேன், அந்த படம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னா, அதுக்கு வேண்டியது மெட்டீரியல் வந்து கதை தான் விதை. அதை மிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன பேன் இண்டியா எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கதைக்கு வந்து என்றைக்குமே அவ்வளோ தூரம் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இந்த ராமாயணத்தில் வந்து ராமருக்கும் ராவனுக்கு சண்டை. ராவணன் வந்து நின்ட்டாப்புல முதலாளாக ஒரு சைடில் அவன் படையோடு நிற்கிறான். ராவணன் நின்ட்டானோடனே அடுத்து ராமர் வந்தாச்சு, அவங்க படை இருக்குது. இப்போ என்னென்னா கொடி பறக்க விடுவாங்க. அந்த கொடி பறக்க விட்டதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ளே ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணும். இவர் கொடி ஏற்றி நின்றுருக்கார் ராவணன். ராமர் சைட்லேருந்து கொடி ஏற்றலை.
என்னையா இன்னும் கொடியேற்றாமல் இருக்காங்க, என்ன ரீசனு என்ன அப்படின்னா, இந்த போர் பண்ணுறவங்க 2 பேரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு கங்கணம் கட்ட வைக்கணும். அந்த கங்கணம் கட்டிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி கங்கணம் கட்டிட்டு ஃபைட் பண்ணும்போது ராமருக்கு வந்து யாரோ வந்து கங்கணம் கட்டிட்டே இருக்காங்க. அது வந்து சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் அது நிற்கும், இல்லைன்னா கழண்டு விழுந்துடும். சுத்த பிராமணன்னா வந்து ஒவ்வொருத்தனா வந்து தேடினா அது நிற்க மாட்டேங்குது. கங்கணம் கட்டாமல் கொடி எப்படி ஏற்றுறது? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிராமணன் வந்தால், அந்த பிராமணன் வந்தால், இந்த பிராமணன் ஒருத்தனும் வந்தால் ஒன்றும் ஏறல. கடைசியில் ராவணன் கேட்டால் என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க அந்த கங்கணம் கட்டல, எது கட்டினாலும் கண்டு விழுந்துருது, அதனால் சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் வந்து அந்த கங்கணம் நிற்கும்னு சொல்கிறாங்கண்ணா. உடனே கங்கணம் கொண்டாங்கடா அப்படின்னு வாங்கினார். இவர் குதிரை எடுத்தார். இவர் நேராக அங்கே போனார் ராமர்கிட்ட. கையை காட்டு அப்படின்னாரு. உடனே ராமர் கையை நீட்டினார். கும்பிட்டு ராவணன் கட்டினான். கங்கணம் நின்னது. இப்போ கொடி ஏற்றுங்க, இப்போ ஃபைட் பண்ணலாம். இப்போ இப்படி கதை சொன்னோம்னா ராமர் ஹீரோவா ராவண ஹீரோவா? ஒரு கதையை இப்படி பண்ணும்போது மொத்தமாகவே மாறி போகுது இல்லை? அதனால் கதைக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன வேணால் கொண்டு வரலாம். அதே மாதிரி கதைக்கு வந்து போய் அங்கேயும் இங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டுலாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. கதைங்கிறது வந்து லைஃப்பில் நம்மளை என்ன பாதிச்சுது, என்னெல்லாம் நடந்திருக்கு, எதனால் இதெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் உன்னை பாதிச்சிருக்கும், அதுதான் மனசில் நிற்கும். அப்படி எடுக்கிற படங்கள் தான். அவங்க பாண்டியராஜன் சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க என் ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்துருந்தான், அவனுக்கு இவ்வளோ தூரம் விவரம் இருக்குன்னு காமிச்சிக்கவே இல்லை. எங்கே அவங்ககிட்ட இருக்கிற நான் பிடிங்குவோன்னு சொல்லாமல் இருந்துட்டானே என்ன. ஆனால் என் கதையெல்லாம் அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கதையெல்லாம் சும்மா உட்காந்துருக்கும் போது சாயங்கால நேரத்தில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அவன் இவ்வளோ விவரமாக இருப்பான்னு எனக்கு தெரியல. பசங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அட இவ்வளோ சமாச்சாரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கூட இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாராட்டினேன். அதனால் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து அவர் பேசிட்டு போயிட்டார். அவர் சொன்னார் டெக்னிக்கலாகவும் வந்து இப்போ வந்து என்னென்னலாம் வந்துட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிற டெக்னிக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும், அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இவர் திருப்பி கண்டென்ட்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். கதைங்கிறது தான் உண்மையான கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் இருந்தால் தான் எதுவுமே டெவலப் பண்ண முடியும், எதையுமே பண்ண முடியும். அதனால் அந்த கண்டென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது அங்கேயும் இங்கேயும் தேடாமல் இதுலேயே வந்து நிறைய கதை சிம்பிளானது தான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினார ஒரு சிம்பிளான மேட்ரு தான். அந்த பொண்ணு ஏதோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அவள் ஏதோ ஐடியா பண்ணி அவள் வந்து சொல்லணும்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் சூழலெல்லாம் பார்த்தா இது சரியாக வராது அப்படின்ட்டு ஒரு சம்பவமாக தான் அதை எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனாலும் வந்து அது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்தது. அந்த மாதிரி 2-3 நிறையா படங்கள் இதில் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுக்காகத்தான் ஆதவா பேசாமல் உட்காந்துருந்தேன் நான். என்னென்னா 7:30 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னா 7:30 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் சரி நீ என்ன பண்ணுறது, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு தான் போய்க்கணும், சமாதானப்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க போது அப்புறம் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட வந்தவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு எங்கேயாவது மறுபடியும் அவங்க வீடு எங்கேன்னு கேட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவனை திட்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் எல்லாருடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது படங்களை பற்றி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி பேசும்போது அதில் நடித்தவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அவங்க சந்தோஷத்தை பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய திரையிலேயே நீங்கள் செஞ்சு நீங்களும் நிறைவடையணும், உங்களை பார்த்து நாங்களும் நிறைவடையணும். ஆதவனுக்கு அதுக்கு மனதால் இது ஒரு சேவை மாதிரி தான் செஞ்சுருக்காரு அவர்.
ஏதோ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு வாரம் தான் சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். முதல்ல சொன்னார் எங்கேயோ ஒரு இடம். நான் சொன்னேன், அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குப்பா, அவ்வளோ தூரத்தில் கொண்டு வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாப்புல. அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாப்புல 3 நாளைக்கு முன்னாடி. இல்லை, அப்போவே வாங்கி உடனே 10 படத்தையும் நான் பார்த்துட்டேன். அப்புறம் அதில் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி அசிஸ்டண்ட்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்தது. என்னென்ன சேனலில் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மாதவனுக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் வணக்கம். இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட 47 படத்தையும் நான் பார்த்துருக்கேன். இதில் சிறந்த படம், ரொம்ப மோசமான படம் அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாமே ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் அவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி தான் நான் மொத்த படத்தையும் நான் பார்த்துருக்கேன். இதில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த காஞ்சனான்னு ஒரு படம், அந்த படத்தில் அந்த குழந்தை எவ்வளோ தூரம் அதை உள்வாங்கி அது தெரிஞ்சு பண்ணுதா, தெரியாமல் பண்ணுதா, இல்லை டைரக்டர் சொல்கிறத பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தையோட நடிப்பு அது அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அப்புறம் இந்த ஆழம் நாட்டுன்னு ஒரு படம், அந்த படம் வழக்கமாக ஒரு வாய்ப்பு தேடுற, கஷ்டப்படுற ஒரு டைரக்டரு, ஒரு உதவி இயக்குனர், அவங்களுடைய சினிமா வாழ்க்கை தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது ரெகுலரான ஒரு வாழ்க்கை முறை தான். ஏன்னா இங்கே இருக்கிற நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இவங்க இப்படி தான் கஷ்டப்படுவானுங்க, அதை பற்றி பேசுவானுங்க இப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த படம் எங்கே வலிமை பெறுதுன்னா, ஒரு வார்த்தையில் அந்த படம் வலிமை பெற்றுச்சு. டேய் நான் டைரக்டர் பொண்டாட்டிடான்னா அந்த ஒரு வார்த்தை. ஸோ ஒரு 7 நிமிஷ படமோ 2 மணி நேர படமோ நம்மளுக்கு முழுசாக பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மொத்த படத்தில் 2 மணி நேர படத்தில் ஒரு வார்த்தை பாதித்தாலும் அந்த படம் நமக்கு வெற்றி பெற்ற படமாக தான் நம்ம அதை இது பண்ணணும். இந்த படத்தில் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட நிறையா இதில் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே ஒரு சமூக சிந்தனையோடு யோசிக்கிறாங்க. அரைவேக்காடுன்னு ஒரு முழுமையான படம். அந்த படத்தில் ஒரு கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய குடும்பங்களுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒருத்தன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு இது சரியா தவறான்னு கூட தெரியாது. அவன் ஆசைப்படுறான், பாவம் குழந்தை. ஒரு கலாச்சாரம்ன்ற பேரில் ஒரு சின்ன குழந்தையுடைய ஆசையை கட்டுப்படுத்தி நீங்கள் என்னத்தை இது பண்ண போகிறீங்க? அதில் கடைசியில் ஒரு சின்ன ஷாட் ஒன்று வரும். அந்த முட்டை உடஞ்சி, எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முட்டை உடஞ்சி அவன் டிஷர்ட்டில் கொட்டி அவன் அதை எடுத்து அவன் ருசிக்கும் போது அந்த டேஸ்ட், அந்த ஆஃப் பாயில் டேஸ்ட்டு உணர்ந்த எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ப்ரீசியஸ் ஆஃப் ப்ரைவசின்னு ஒரு படம் இருக்குது. அது அவ்வளோ ஆழமாக எப்படி அவ்வளோ தூரம் ஒரு அப்பா, பொண்ணு, பையன், அம்மா, பையன், இவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை அப்படி அவ்வளோ பிரமாதமாக கடத்தியிருக்காங்க. அதை எந்த ஒரு விரசமும் இல்லாமல், அப்பா டேய் இது என்னோட விருப்பம், என்னோட வாழ்க்கை, அதில் கேட்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிற, மனம் நோகாமல் சொல்கிறது இருக்குல்ல, அது அந்த 3 பேரையும் வச்சு பண்ணியிருக்கிற அந்த விஷயம் பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் பேச வேண்டி இருக்கிறதுனால தனித்தனியாக சொல்ல முடியலை. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. இதில் நீங்கள் இதில் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்களும் அதெல்லாம் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
ஆக்சுவலாக முதல்ல வந்து இந்த படங்களை எடுத்திருக்கிற இளம் கலைஞர்கள் அவர்களுக்கு முதல்ல மேடையில் இருக்கிற அனைவர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக முன்னே எப்போதும் விட ஆர்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து முன்னே எப்போதும் விட இப்போ ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு. எப்படின்னா டெக்னாலஜி வந்து ரிமார்க்கபிளாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதாவது படம் எடுக்கிறது அதில் வந்து இப்போ இந்த போன முறையும் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? ஆக்சுவலாக கால்டுவேலும் சாமிநாதன் பாலசாமிநாதன் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட இதுலேயும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இனிமேல் வளரணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக யங் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு எவ்ரி இயர் ஒரு சின்ன அவென்யூ, அப்படி ஒரு தங்களுடைய ஒர்க்கை காமிக்கிறதுக்கு அல்லது பாராட்டு வைக்கிறதுக்கு கூட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராமினென்ட் பீப்புள் அதை பார்க்குறது, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வளர்கிற கலைஞர்களுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப பல காலம் வந்து கேப் ஆகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பேஸில் இருக்குது. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா வந்து பேப்பர் எல்லா கடையிலையும் கிடைக்குது, அதே மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஆனால் எல்லோரும் ஆர்டிஸ்ட் இல்லை, எல்லோரும் ரைட்டர் கிடையாது. அதுபோல் தான் ஃபிலிம் மேக்கிங்கும். இந்த தேர்ஸ்ட் வந்து நான் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த ஆர்ட் ஃபார்மை நோக்கி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறதுக்கு சில பேருக்கு தான் வந்து அந்த ஸ்பிரிட் இருக்கும், சில பேர் தான் அதை வந்து ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா முன்னே நான் சொன்னது போல் பேப்பரை போல், அதாவது டெக்னாலஜி ஜனநாயகப்படுத்தப்பட்டுருச்சு. செல்ஃபோன்லேயே நீங்கள் படம் எடுக்கலாம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு செல்ஃபோனில் யூரோப்பை ஒரு நோமேடிக் ஃபேமிலி, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நாடோடி குடும்பம் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து யூரோப்புக்கு ட்ராவல் பண்ணுறத செல்ஃபோனில் எடுத்த படத்தை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப என்ன தூக்கமே போய்க்கிடுச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாசிபிலிட்டி இருக்கா சினிமாவில் இனிமேல்? இப்போ வந்து சினிமா இனவே என்ன சொல்லுங்க, ஒரு ரைட் ஏஐ வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு கலைஞர் மனிதத்தை நோக்கிய கதை எழுதணும், கூட என்னென்ன எக்ஸிபிட் பண்ணுறது, அதாவது நான் வந்து யாருக்கு காமிக்கணும் அப்படின்றதுல முன்ன மாதிரி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு தடையெல்லாம் மீறி போயிடுச்சது. நான் வந்து மிக சரியான அவுட்புட்டாக இருந்தால் சினிமா வந்து நான் சொல்ல வந்த கண்டென்ட்டும் வே ஆஃப் மேக்கிங்கும் கரெக்டாக இருந்தால் நான் உலக திரைப்பட சம்மந்தப்பட்டவருடைய தொடர்பு கொள்றதுக்கு இடையில் இருக்க எந்த தடையும் இல்லை. முன்ன இளம் கலைஞர்களுக்கு இருந்த தடை இப்போ அது கிடையாது. அந்த வகையிலே கூடவே இப்போ நான் ரீசெண்டாக ஹாலிவுட்டும் போனேன். எனக்கு வந்து வால்ட் டிஸ்னியோட அனிமேஷன் தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அந்த ஸ்டுடியோ போகணுன்னு நினச்சதில் ஆக்சுவலாக போயிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து லிட்ரலாக வந்து ஹாலிவுட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்டின் ஸ்கார்சி மாதிரி பெரிய டைரக்டர் சொன்ன வார்த்தையும் படித்தது எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. ஹாலிவுட் இஸ் டெட்ன்னு தான் சொல்கிறார். பெரிய மாபெரும் இயக்குனர், மாபெரும் கலைஞர், டெட்டு தான் சொன்னார். நான் இப்போ போய் பார்த்தப்போ லிட்டரலாக டெட்டு தான். ஆக்சுவலாக எல்லா ஃப்ளோரும் சும்மா தான் கிடக்கு. ஆக்சுவலாக வந்து ஆனால் அனிமேஷன் ஸ்டுடியோஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து விர்ச்சுவல் செட்டெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. சினிமா வந்து ஹாலிவுட்டை வேடிக்கை பார்க்க வர டூரிஸ்ட் க்ரௌடு கூட குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்னாலஜி கிரியேட்டிவ் பீப்புள்கிட்ட, அதாவது கலைஞர்கள் வளரும் கலைஞர்கள் கையில் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் பிரித்து விடும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எதையும் பண்ணலாம் அப்படியான ஒரு இடத்துக்கு வந்துச்சு. பெரிய லிபர்ட்டியை தடைகளெல்லாம் இளம் கலைஞர்களுக்கு தடையெல்லாம் போக்கிருச்சு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இன்னும் ப்ரிடிக்டாக என்ன பண்ணுறாங்க, 2028 ஃப்ளோரே இருக்காதுன்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியுது ஹேண்ட்மேட் ஃபிலிம் ஏஐயில் வர்றதும் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ன்றாங்க. அவர் கையால் வந்து கைத்தறி உடையும் இருக்குது, மெஷின் செய்கிற துணியும் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஃபிலிம் மேக்கிங்லேயும் கூட கையால் செய்கிறதுனா நான் எப்படி சொல்லணுன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவாக நாங்களே எல்லோரும் சேர்ந்து இப்படி செஞ்சிட முடியும். அதே போல் முன்ன பாரதி ராஜா எல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் டைம், பாரதி ராஜா எல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் டைம்,
ஒரு கிராமத்துக்கு போய் க்ரூ மெம்பர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கி இருந்து சினிமா எடுக்கிறோம் பாருங்க. அது எப்படி ஆயிரும்னா, சமகாலத்தை அந்த கதை பேசவில்லைன்னா அவ்வளோ பெரிய க்ரூ போக வேண்டியதில்லை. இப்படி ஒரு இடம் வந்துடும் போல. ஸோ ஒரு ஒரு 2 ஆண்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் திரைப்பட துறைக்குழுக்குள்ளே வரும்ன்றது மாதிரி உலகம் முழுமையிலும் இருக்கிற கலைஞர்கள் மற்றும் தொழில் விற்பனர்கள் எல்லோரும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தா போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அந்த வகையில் வந்து இது வந்து மிக சரியான நேரத்தில் இளம் கலைஞர்களையும் இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து தொடர்ந்து இந்த இப்படியான ஒரு செயல்பாடு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் வந்து என் மனதார விரும்புகிறேன். அந்த வகையில் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட்டு தான். மறுபடியும் உங்கள் அனைவரும் இது என்னென்னா, இனிமேல் வர்றவங்க இதுக்கெல்லாம் தயாராகிடணும். இந்த டெக்னாலஜியை வந்து, அதாவது எப்படியா இருந்தாலும் ஒரு கலைஞர், நான் வந்து ஆர்டிஸ்டிக்காக சொல்லணும், ஹியூமனிஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்ற மனிதத்தை முன்னிறுத்துகிற ஒரு கதையை சொல்லணும், என்னுடைய கல்ச்சரை சொல்லணும், இதெல்லாம் இருந்தாலும் நான் இந்த டெக்னாலஜிக்கலி இருக்கிற அடுத்த பாசிபிலிட்டிலாம் நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நான் பட்ஜெட் போட முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் எந்த இடத்துலலாம் அதை பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் சுருக்கிடலாம் இதெல்லாம். ஸோ காலத்தோடு சேர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் எப்போதும் முன்பு எப்போதையும் விட இளம் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து வாசல் திறந்திருக்குது என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த தமிழ் குரலை பொறுத்த அளவுக்கு ரகு அவர்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு ஸ்ரீலங்கா போவார், திடீர்னு அங்கே போவார், இங்கே போவார், ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வைக்கணும் அப்படிங்கும்போது, தமிழ் குரல் அப்படின்றது ஒரு கார்ப்பரேட் சேனல்லாம் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேனலில். ஸோ அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரியான ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ட்ரி ரொம்ப கம்மியாக தான் வந்தது. என்ட்ரி கம்மியாக வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமும் 2 பேர் தான் வந்தாங்க. அப்போ ஒரு நாள் சந்தித்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஆனால் இந்த மாதிரி 2-3 பேர் தானே வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம தமிழர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, கடைசி நாள் கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு 50 ஃபிலிம்னாலும் வரும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். கடைசி நாள் காலையில் எல்லாம் வந்து ஃபோனை போடுவாங்க, நாள் தான் எடுப்பாங்க, அவங்களுக்கு அப்போ தான் அந்த ரிமைண்டரே வரும். அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணி அதை பண்ணி கடைசி நேரத்தில் எடிட் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி உங்கள்கிட்ட கடைசியில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நாள் ஒரு 50 படம் நாள் வந்துடும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் போச்சு. ஆதவன் அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், ஆனால் 12 படம் இதுதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி நேரில் கொடுத்தாங்கன்னா அப்புறம் மூத்த இயக்குநர்கள் எல்லாமே பார்க்கணும், முக்கிய பிரமுகர்லாம் பார்த்து தானே முடிவு பண்ணுவோம். ஆனால் கடைசி நேரத்தில் அதே மாதிரி வந்துச்சு. இவ்வளோ ஷார்ட் டைமில் மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க, மிகப்பெரிய சினிமா ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி நிச்சயமாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பரிசு, அது போக எல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸில் சில ஒரு சின்ன விஷயம் அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக அதோட வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு துவக்கமாகவே, ஒரு முடிவு வந்து ஒரு துவக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஜாம்பவான்கள் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த எங்களோட மானசீக குரு பாக்யராஜ் சார் என்னுடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணது, என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சது, லான்ச் பண்ணி வச்சது எல்லாமே பாக்யராஜ் சார். எல்லாமே ஒரு என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி இதுலேயும் நடக்காது அந்த மாதிரி. அரவிந்த்ராஜ் சார் எல்லாம் நாங்கள் பார்த்து தியேட்டரில் பார்த்து வியந்த அதை எப்படி இப்போ எனக்கே வந்து ஒரு இதாக இருக்குது, புல்லரிப்பாக இருக்குது. பல மேடைகளில் பேசியிருந்தா கூட இந்த மேடையில் பேசுகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அது திரு பாண்டியராஜன் சாருக்கெல்லாம் இப்போ உள்ள டைரக்டர்ஸ்க்கெல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு லைட் வரும், அந்த ஊமை விழிகள் படத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பார், ஒரே ஒரு புள்ளி தெரியும், அப்படியே வரும்போது அப்படியே வரிசையாக ஆரம்பம், அந்த ஒரு சீனே முடிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசித்து மீண்டும் மீண்டும் அந்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர் 35 வருஷமாக பத்திரிகையில் இருந்திருக்கலாம். இருந்தால் கூட நம்மளை வியக்க வைத்த இயக்குநர்கள் பாண்டியராஜன் அவர்கள்லாம் இருக்கார். போய் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. எனக்கு பழக்கம் இல்லை, நம்ம முதல் இடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அவரோட நான் ரசிகன்னு சொல்லலாம். அவர் மணிக்கண்டன் இருக்காரு, அதெல்லாம் பேசினார்னா பேசிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த படத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதில் முதலிடத்தை பிடித்தவர் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. உண்மையிலே இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதில் எல்லாமே ஆச்சரியம்தான். ரகு அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார். இவ்வளோ கூட்டம், அரங்கு நிறைந்த கூட்டமாக இருக்கிறது ஒரு ஆச்சரியம்.
தமிழ் குரல் இப்படி ஒரு நிகழ்வை முதல் முறையாக நடத்தி வெற்றிகரமாக இவ்வளோ ஃபண்டு கலெக்ட் பண்ணி, ஏன்னா தமிழ் குரல்லாம் அந்த மாதிரி ஃபண்டே கிடையாது, இவ்வளோ பரிசு இவ்வளோ, அதாவது 10,000 20,000லாம் இருக்கக்கூடாது, ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கணுன்றதுக்காக அதையும் செய்து சாதித்திருக்கிறார். ரகு அவர்களுக்கும் நன்றி. அவரும் ஆதவன் கூடயே இருந்து, ஏன்னா அவர் சினிமாலையும் சரி, சினிமா பத்திரிகையிலையும் சரி, டிவியில் இருந்தவர், எங்களோட இருந்தவர், எங்கள் காலங்களில் அவர் சன் டிவியில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவர் டிவி மீடியாலையும் சரி, இப்போ மீடியாவில் இருக்கார். அப்புறம் திரைத்துறையிலையும் ஒரு நடிகராக, அதாவது ஐயா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்கள் வரிசையில் எத்தனாவது இடம் நான் சொல்லலை, இருந்தாலும் அந்த வரிசையில் அவரும் ஒரு நடிகர், முக்கியமான நடிகர் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை தமிழ் குரல் சார்பில் தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு. ஏன்னா இங்கே இப்போ பரிசு கொடுத்தவங்க யாருமே சாதாரண ஆட்கள், அவர்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக உடனடியாக படம் கிடைப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகம் அப்படின்னு ஒரு நிறுவனத்துலேருந்து வரேன். எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மேடம்க்கு குட்டி ரேவதி மேடம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட் அந்த லைப்ரரி பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 30 வருஷமாக சென்னையில் எங்கேட்டு இருக்குது. தமிழ் இது ஒரு லைப்ரரிங்கிறத தாண்டி ஒரு ஆவண காப்பகமாக செயல்பட்டு வருது. இங்கே ஓல்டஸ்ட் புக் இன் தமிழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1797லேருந்து பப்ளிஷ் ஆன புக்லேருந்து இங்கே நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம். திருக்குறள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஓலைச்சுவடியில் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து 1812ஆம் ஆண்டு முதல்ல புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த புக்கு நம்ம நூலகத்தில் இருக்குது. இந்த மாதிரி பல நூல்கள் வந்து அரிய புத்தகங்கள் வந்து நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நிறைய நூலகத்தில் இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்ட பல ஆவணங்கள், பல டாக்குமெண்ட்ஸ், சினிமா பாட்டு புத்தகங்கள், சினிமா போஸ்டர்ஸ், நான் சொல்கிறது 1940களில் வந்த மேகசின்ஸ், வெரி ரேர் டாக்குமெண்ட்ஸ், அந்த காலத்தில் வந்த சினிமா பாட்டு புத்தகங்கள், அந்த காலத்தில் வந்த கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்பூல் டேப்ஸ், இந்த மாதிரி ஒரு பல விதமான பலதரப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இங்கே பாதுகாத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆவணங்கள் வந்து இந்த நூலகத்தில் இருக்குது. இப்போ இந்த நூலகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு தமிழ் அறிவு வளாகம்னு ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்துட்டு வரோம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி ஃபிசிக்கலாக இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃபான ஒரு லொக்கேஷனில் வந்து இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி. இதுக்கு வந்து 40 கோடி தேவைப்படுது. இதை வந்து நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அனைவரும் இந்த முயற்சியில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து பொதுமக்கள்கிட்ட வச்சுருந்தோம். அப்போ தான் தமிழ் குரல் திரு ரகு அவர்கள் இதுக்காக நிறையா உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த இடத்துல இதை பற்றி சொன்னால் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ ரகு அவர்களுக்கும் திரைக்குறள் குழுவினருக்கும் மிக்க நன்றி இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. இதுக்காக வரலாற்றில் ஒரு சதுரடி அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்தியிருக்கோம். ஒரு சதுரடி 5000 ரூபா. ஸோ நீங்கள் வந்து 5000 ரூபா கொடுத்து ஒரு சதுரடிக்கு உண்டான செலவை ஏற்றுக்கலாம். எத்தனை சதுரடி வேணாலும் நீங்கள் வந்து அதுக்கான நிதியை வழங்கலாம். உங்களோட பேர் வந்து இந்த தமிழ் அறிவு வளாகத்தில் வந்து பொறிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 கோடி இது வரைக்கும் திரட்டியிருக்கோம். மீதி உள்ள பணம் உங்களை போன்ற தமிழர்கள் அனைவரிடத்தும் வந்து வரும் என்று ஒரு நம்பிக்கையோடு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சேன். மிக்க நன்றி. இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகம் தரமணியில் இயங்கிட்டு வருது. ஸோ நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து நூலகத்தை வந்து பார்வையிட்டிருக்காங்க. நிறைய படத்துக்கு இங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய படம் பண்ணுறதுக்காக எஸ்பெஷலி ஒரு பீரியட் ஃபிலிம்னா அதுக்கு வந்து ரெஃபரன்சஸ், துணி எப்படி இருக்கணும், செட் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெஃபரன்ஸ்க்கெலாம் வந்து பார்க்குறதுக்காக நம்ம நூலகத்தை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்களும் நூலகத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள். இது ரோஜா முத்தைய ஆராய்ச்சி வந்து தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் வளாகத்தில் இருக்குது. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த ரோடில் இருக்குது. வந்து பாருங்கள். நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் நிறையா இருக்குது. வந்து பார்த்துட்டு இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், உங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்களும் இதில் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தேங்க்ஸ்.